அண்ணா நகர் வந்து சென்னையிலேயே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அது இன்னும் மோசம். ஒரு ரைட் இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் சண்டையா கைஸ்? எனக்கு தெரிஞ்ச நம்ம இன்னைக்கு நைட்டு சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ரூம்பு. உள் ரூம்பு. நானும் ஏதோ ஆக்ஷன் படம் பார்க்குறாங்கன்னு நினச்சா உட்காந்து சோட்டா பீம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. நைட் கேமரால அப்படி சொல்றது அப்படிதானே இருந்து. கேமரா முன்னாடி தான் இருக்கு. அரவிந்த் வந்து அவுட் ஆஃப் கேமரா நீங்க பார்த்தது இல்ல. பார்ப்பதற்கு அப்பாவை போல் இருக்கும் இவர்தான். ரெண்டு பொட்டிக்காரரு. I love you too. நிஜமா I love you too. நேம்ஸ் மென்ஷன் பண்ண வேணாம். நாங்க போட போறோம். ஆமா, ஆல்ரெடி அரவிந்த் வந்து ஃபேமஸ் தான். யாரா நீ? நானா? மதுரவாயில வந்து நீங்க அரவிந்த் எங்க கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு நைட் வந்து அண்ணா நகர் போகிறோம். நம்ம வீக்கெண்ட் தான். பாய். நம்ம வந்து போகும்போது அப்படியே வாக் கண்டினியூ பண்ணுறேன். நான் போய் இன்னொருத்தன வேறு கூப்பிட்டு வரணும். அவனை கூப்பிட்டு வந்தேன். யோகேஷ். நான் பேரை சொல்லிட்டேன். பேர் யோகேஷ். அவர் தான் நம்ம கம்பெனியோட எடிட்டர். எடிட்டர் எப்படி போஸ்ட் கொடுத்து நிற்கிறாரு பாருங்க. டேய் மூஞ்ச காட்டுறா. ஓகே, நம்ம வந்து போகலாம். சரிப்பா. யோகேஷ் இவன் போறதுக்குள்ள போலீஸ்ல ஃபைன் போட வச்சிருவான்னு நினைக்கிறேன். இது பாலாறு, நாங்க கோலாறு. ஆமா. ஸோ இன்னைக்கு என்ன பிளான்னா, இன்னைக்கு வந்து சாட்டர்டே நைட் இருக்கும். மணி 10:30 நம்ம அண்ணா நகரில் ஒரு ரவுண்ட் போயிட்டு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டு வரலான்ட்டு தான் இன்னைக்கு பிளானு. இங்கே பாருங்க, மணி 11 கரெக்டாக 11 மணி மாதிரியா இருக்கு. ஓ, இப்போ அண்ணா நகரில் பாருங்க, ஏதோ இப்போ தான் மணி 7 மணி 6 மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற அவங்க ஒரு தனி வேர்ல்டில் இருக்காங்கல்ல, அது வந்துட்டு சென்னை கணக்கிலே வராது. ஆமாம், அண்ணா நகர் வந்து சென்னையிலே வராது ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வேற கண்ட்ரியில் இருக்கிறாங்க. என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க? மண்டே டு ஃப்ரைடே ஜாப் போகிறாங்க. காலையில் போயிட்டு ஒரு மினி பெங்களூர்னு வச்சுக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஜாப் போயிட்டு அந்த சாட்டர்டே சண்டே அந்த 2 நாள் அவனுக்கு ஃப்ரீ போட்டுருக்க வரவனுங்க. ஜாலியாக எல்லாரும் பார்க்கலாம். இடம் இதே மாதிரி இன்னைக்கு அண்ணா நகர் இதே மாதிரி ஒரு இடம் இதில் இருக்குது, அர்பன் ஸ்கொயர். ஐயோ அது இன்னும் மோசம்பா. அர்பன் ஸ்கொயர்லாம் மேலே நின்று பார்த்தா அது இதுவாச்சும் பரவாயில்ல. ஒரு 2-3 மணிக்கெலாம் வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிட்றானுங்க அவனுங்க. அந்த டைமில் 2-3 மணி தான் அவனுக்கு பீக் ஆகுது. ஓ, நீங்கள் என்ன லெஃப்ட்டு திரும்புறீங்களா இல்லையா? இல்லை ரைட்டு திரும்புறாரா இல்லையா? இவர் என்ன ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிட்டுருக்காரு. டோலிஸ் தொட போகிறாங்க. ஆமாம், எல்லாரும் டோலிஸ் தொட போகிறாங்க. டோலி கதையெல்லாம் எடுக்காது. இவனு நெஞ்சமெல்லாம் பொண்ணாகி போயிருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. அதாவது ஹைலைட் பாரு, நம்ம செட்டில் ஒருத்தருக்கும் டோலி செட்டே ஆகல. ஒருத்தரை பார்த்தீங்களா, ஒரு ஸ்டைலாக போட்டுருந்தாருல ரூம் அரவிந்துக்கு வந்து டோலிஸ் ப்ராப்ளம். நம்மளுக்குலாம் டோலி ப்ராப்ளம். டோலி ப்ராப்ளம்னா ஒரு பொண்ணு இல்லைங்க, ஒரு பொண்ணு கூட இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணும்ல. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஒரு பொண்ணு இல்லை, அதுதான் ப்ராப்ளமே. அரவிந்துக்கு அப்படி கிடையாது, டோலிஸ் இருக்காங்களேன்னு ப்ராப்ளம். நம்ம ஆனால் இப்போ இங்கே போகல, ஏன்னா இங்கே போய் சாப்பிட்ற அளவுக்கு நம்மகிட்ட இப்போ காசு கிடையாது. காசு இல்லப்பா, காசு காசு. நம்ம
என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அதான் நான் பாரு இப்போ முடிச்சுட்டு வந்துட்டு வேணா கோரவில் போய் எக்ஸ்ப்ளோர் வேணாம் பண்ணேன். ஆமாம் அந்த வாசனை இருக்கே வாசனை. பெரிய கிங்கு சார். அப்படியே 30 லட்டம் வச்சிருந்தாலும் இங்க இருந்து மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு சார். என்னப்பா அந்த கடை நம்ம சாப்பிட வந்த கடை தான்ப்பா. இருக்கு பாரு மீட் அண்ட் ஈட்டிங் வெளியே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கடைக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே என்ன சண்டையா? கூட்டத்தை பாருங்க. அடேங்க அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி எம்மாடி அதுதான் இங்கேதான் இந்த கடை மச்சி என்னடா மணி 11 ஆகுதுடா. அந்த 11 சொன்ன யாரும் நம்புவாங்க. டிராஃபிக் ஜாம் ஆகுதுடா. கூட 2 பேர் வந்தாங்க. ஆமா 2 பேர் ரொம்ப நேரமா நம்ம ரோஹினிட்ட வீடியோ ஆன் பண்ணும்போது அவனுங்க காணாம போயிட்டானுங்க. அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான் வாங்க போவோம். நம்ம வந்து வண்டி கிராஸ் பண்ண பாத்தியா? கிராஸ் பண்ணல. ஆமா அதான் அங்கேயே அவனுங்களை மிஸ் பண்ணிட்டோம் ரோடு கிராஸ் பண்ணும்போது. வண்டியில கோடு கீடு போட்டுறாதீங்கப்பா. நானே இருக்கிற காசுலாம் தொடச்சி ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எல்லாம் பசங்க கேங்கா போறோம். கைஸ் எனக்கு தெரிஞ்ச நம்ம இன்னைக்கு நைட்டு சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ 6 வேளை சோறுனாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. யோகேஷே கடையோட கூட்ட நெரிசல் தாங்காம போலீஸே வந்து கடையை நோக்குறாங்க. ஓகேக்கா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதே அக்காயிச்சிட்டாங்க. இந்த மேட்ரு என்னன்னா இப்போ லைன் எங்கேயோ வரைக்கும் நிற்கிதுன்னு சொல்லிட்டு போலீஸே வந்து வண்டி எடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி இப்போ இன்னும் அவனுக்கு 2 பேரும் வர காணும். சாப்பிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி தான். இவ்வளோ கூப்பிட்டு வந்து கடையே தூக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த பிரியாணி ஃபேமஸாக இருக்குது. ஆமாம் இந்த கடை அதுவும் கடை ஓப்பன் பண்ணி 2-3 நாள் தான் ஆகுது. அப்படியா? நியூ இயர்க்கு ஓப்பன் பண்ணது தான். என்ன சொல்கிறேன் அவங்க அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த காம்போ ஆஃபர் 150. டேய் சும்மா இருக்க முடியாதடா. கடையே எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மச்சி நம்ம கடையை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் தான். இன்னைக்கு கடையை பிடிக்கிறோம். ஆஃபரை சாப்பிட்டே ஆகுறோம். கடை என்ன அப்படியே மொத்தமாக ஊட்டு போகிறாங்க. நம்ம மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸ்டேஷன் போகுதா? மோசமானவங்களா இருக்காங்க. நான் ஒரு 4 நாள் பர்சன் நண்பர்களுங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.